வணக்கம். மாற்றத்தை நோக்கி நிகழ்ச்சியில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு என்னோட உரையாடுவதற்காக காங்கிரஸ் கட்சியின் இதயத்துல்லா அவர்களும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் கனகராஜ் அவர்களும், அரசியல் விமர்சகர் கலை அவர்களும், பத்திரிகையாளர் ஆர் வெங்கடேஷ் அவர்களும் நம்மோடு இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம். ரஃபேல் போர் விமான ஒப்பந்தம் தொடர்பான வழக்கின் தீர்ப்பை எதிர்த்து தொடரப்பட்ட சீராய்வு மனுவில் தாக்கல் செய்யப்பட்ட ஆவணங்களை ஏற்கக்கூடாதுன்னு மத்திய அரசு ஒரு கோரிக்கையை வச்சிருந்தது. அந்த கோரிக்கையை உச்சநீதிமன்றம் இன்று நிராகரிச்சிருக்குது. அந்த ஆவணங்களை பரிசீலனைக்கு ஏற்கலாம் அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லுது. ரஃபேல் போர் விமான கொள்முதல் வழக்கில் மத்திய அரசுக்கு சீராய்வு மனு இந்த வழக்கில் வழங்கப்பட்ட இந்த தீர்ப்பு மத்திய அரசுக்கு பின்னடைவை ஏற்படுத்தி இருக்குதா, இல்லை எந்த முறைகேடும் நடக்கவில்லை என்று மக்கள் மத்தியில் நிரூபிப்பதற்கு ஒரு வாய்ப்பாக இது இருக்குதா அப்படின்னு பேசலாம். கலை, இந்த தீர்ப்பை எப்படி பார்க்குறீங்க? இது மத்திய அரசுக்கு பின்னடைவா? மத்திய அரசுக்கு ஒரு சின்ன பின்னடைவு தான். ஏன்னா அவங்க ஆரம்பத்திலேருந்தே இந்த ரஃபேல் போர் விமானங்களை வாங்குவதில், அந்த ஒப்பந்தம், அது தொடர்ந்து பல்வேறு விஷயங்களில் ஒரு டிரான்ஸ்பரன்சின வெளிப்படைத்தன்மையை அவங்க கடைப்பிடிக்கவில்லை. உதாரணமாக நாடாளுமன்றத்திற்கே நாங்கள் அதை தரமாட்டோம், நாடாளுமன்ற கூட்டு விசாரணை குழுக்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், அதை விட மாட்டோம், இது ஒரு சீக்ரெட்டிவ் டாக்குமெண்ட், தேசத்தினுடைய நலன் சார்ந்தது, பாதுகாப்பு சார்ந்தது என்று அவர்கள் ஆரம்பத்திலேருந்தே சொல்லி வந்தாங்க. இப்போ இந்த விஷயத்துலையும் அவங்க இந்த கிளாசிஃபைட் டாக்குமெண்ட்ஸை எங்கிட்ட இந்த திருடிட்டாங்க, அதனால் இதை நீங்கள் கன்சிடர் பண்ணக்கூடாது, கணக்கில் எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று உச்சநீதிமன்றத்தில் கேட்டாங்க. ஆனால் உச்சநீதிமன்றம் சொல்லிச்சு, அந்த சோர்ஸை பற்றி நான் கவலைப்படலை, டாக்குமெண்ட் உண்மையாக இல்லையா, அந்த டாக்குமெண்ட்டை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன், விசாரணைக்கு எடுத்துக்கொள்வேன். அதனால் ரிவ்யூ பெட்டிஷன் போட்டிருக்காங்களே, ஏற்கனவே எந்த தவறும் நடக்கவில்லை என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு அளித்து விட்டது. இருந்தாலும் இன்றைக்கு இந்த புது 3 ஆவணங்கள் வந்தவுடனே அந்த ஆவணங்களின் அடிப்படையில் உச்சநீதிமன்றம் திரும்ப அதை மறுசீராய்வு செய்வதற்கு அந்த ஆவணங்களை கணக்கில் எடுத்துக்கொள்வது என்று ஒத்துக்கொண்டது. அரசாங்கத்தினுடைய கோரிக்கை தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் இது பின்னடைவு. ஆனால் அதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும். இந்த என்ன சொல்லியிருக்கு அந்த நீதிமன்றத்தினுடைய 3 நீதிபதிகள் அடங்கிய அந்த பெஞ்சினுடைய தீர்ப்பில் இறுதிய ஆப்ரேட்டிவ் போர்ஷன் சொல்லுவாங்க. அதில் என்ன சொல்லியிருக்குன்னா, இந்த இதை இந்த அரசாங்கம் கோரிக்கையை நாங்கள் ஏற்றுக்கிறல, இந்த ஆவணங்களை கணக்கில் எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று சொன்ன அரசாங்கத்தினுடைய கோரிக்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, அதை நாங்கள் எடுத்துக்கொள்வோம், அரசாங்கத்தினுடைய கோரிக்கையை நாங்கள் நிராகரிக்கிறோம், இவ்வளோதான் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அதுக்கு மேலே பேசுகிறப்ப ராகுல் காந்தியிலேருந்து எல்லாரும் என்ன பேசுகிறாங்க, சௌக்கிதார் இஸ் சோர் எக் சோர் ஹைன்னு சொல்லி, அது காவலாளி மோடி, இந்த நாட்டினுடைய காவலாளி மோடி ஒரு திருடன் என்று உச்சநீதிமன்றம் சொல்லிவிட்டது. இந்த 3000 கோடி 30,000 கோடி அனில் அம்பானிக்கு கொடுத்ததை அது என்ன சொல்கிறாங்க, மான்லியாகை அதை ஏற்று கணக்கில் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள், ஒப்புக்கொண்டல்ல, மான்லியாகை கணக்கில் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் என்று உச்சநீதிமன்றம் கணக்கில் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னதாக ராஜீவ்காந்தி சொல்கிறார், ராகுல் காந்தி. இந்த ரெண்டுமே தவறு, இந்த மாதிரி எதுவுமே சொல்லலை. சரி, சீராய்வு மனுக்களை விசாரிக்கும் தேதி பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. சீராய்வு பழைய தீர்ப்பு தான், தீர்ப்பின் மீது வச்சிருக்க சீராய்வு மனுக்களை விசாரிக்கிற தேதி பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இடையில அரசு வைத்த இந்த கோரிக்கையை மட்டும் உச்சநீதிமன்றம் நிராகரிச்சிருக்குது. வெங்கடேஷ், நீங்க எப்படி பார்க்குறீங்க? இது ஒரு சின்ன விதமான முன்னேற்றங்கள் தான் சார். இது ஒரு பெரிய ஒரு வழக்கினுடைய ஒரு சின்ன முன்னேற்றமாக தான் இதை நான் பார்க்கிறேன். இந்த முன்னேற்றத்தினுடைய மிக முக்கியமான ஒரு பகுதி என்னென்னா, அந்த டாக்குமெண்ட்ஸு இது லீக்டா அன்லீக்டாக இருந்தாலும் அந்த டாக்குமெண்ட்ஸுடைய தன்மை எதுவாக இருந்தாலும் அதை நாங்கள் கன்சிடர் பண்ணுறோம், ஏற்றுக்கொள்கிறோம், அதை நாங்கள் பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்ற அளவில் மட்டும்தான் இந்த தீர்ப்பை நாம் ஒரு முக்கியத்துவமாக நம்ம பார்க்குறோம். இதை மொத்தமாக நம்ம நீங்கள் நாளைக்கு இந்த சீராய்வு மனுக்களை எடுத்து பார்க்கும்போது ஒருவேளை அதை நீங்கள் அவங்களுடைய பழைய தீர்ப்புப்படி அதில் ஒன்றும் முக்கியமான விஷயங்கள் எதுவும் இல்லை அப்படின்னு நினைக்கலாம், அல்லது ஏதேனும் முக்கியமான விஷயங்கள் இருக்குது, இப்போ ஃபர்தராக போகலான்னு நினைக்கலாம். எப்படி வேணால் அதனுடைய
அந்த ஆய்வு செய்யும்போது தான் அதை பற்றி வரப்போகுது. இன்றைக்கு ஒரு சின்ன தடை, அதாவது நீங்கள் அந்த இதை டாக்குமெண்ட்ஸை நீங்கள் பார்க்கக்கூடாது, இது கன்சிடர் பண்ணக்கூடாதுன்னு மத்திய அரசு போட்ட ஒரு வழக்குக்கு நீங்கள் வந்து இன்னைக்கு அதுக்கு வேண்டாம், அப்படி கிடையாதுன்னு மட்டும்தான் இதுக்கு தீர்ப்பு வந்திருக்கிறது. ஆனா அதற்கு பின்னால இருக்கக்கூடிய கோட்பாடு இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமான. அதாவது இது நீங்க அலுவலக ரகசியங்கள் சட்டத்தின் பின்னால அரசு ஒளிந்து கொள்ள முடியாது, தகவல் அறியும் உரிமை சட்டமே முக்கியமானது அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த தீர்ப்பை வந்து ஒரு அம்சம் நீங்க வந்து நீங்க அபிஷியல் டாக்குமெண்ட்ஸ் சொல்றீங்க அப்படின்னு சொன்னா அது திருடப்பட்டதுன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு ஏன் நீங்க வழக்கு போடலன்னு ஒரு கேள்வி நிச்சயமாக இருக்குது. நீங்க உங்களுடைய அதிகாரத்தில் உட்பட்ட இருக்கக்கூடிய அரசாங்கத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் காணாமல் போயிருச்சுன்னு நீங்க வந்து நீதிபதிகள் முன்னாடி திரு வேணுகோபால் அவர்கள் தெரிவிக்கிறார். அதான் காணாமல் போகலங்கிறது தான் அடுத்த நாளே ஒத்துக்கிட்டாங்களே. அதான்ப்பா நீங்க என்ன கேட்கிறீங்க, அப்ப இயல்பாகவே நீங்க முதல் நாள் வந்து காணாமல் போச்சுன்னு பேசுறீங்க, அடுத்த நாள் வந்து வேற விதமா பேசுறீங்க. அப்போ இயல்பாகவே உங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்றாங்க குறிப்பா அப்படின்னு கேட்டா, எங்களுக்கு இருக்கக்கூடிய சட்ட ரீதியான ஒரு அம்சங்கள் இதுல இருக்குது. இந்த தகவல்களை இன்னைக்கு நீங்க பாத்தீங்க MOD வந்து ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லிருக்காங்க, அதுல முழுமையான தகவல்கள் அல்ல, அது ஒண்ணு திருடப்பட்டது, இன்னொன்னு பாதியாக இருக்கக்கூடிய சின்னதாக இருக்கக்கூடிய விஷயங்களை வைத்துக்கொண்டு நீங்கள் ஒரு முடிவுக்கு வரக்கூடாது, அது வந்து ஒரு இட்ஸ் நாட் a complete document அப்படின்னு அவர்கள் வந்து இன்னைக்கு MOD வந்து இன்னைக்கு தெரிவித்திருக்காங்க. இந்த தீர்ப்புக்கு பின்னாடி வந்தவங்க தெரிவித்திருக்காங்க. அப்போ அவர்களை பொறுத்தவரை சட்ட ரீதியான ஒரு பரிகாரம் என்று ஒவ்வொரு இடத்தையும் அவர்கள் வந்து அடுத்த கட்டமா இது சட்ட ரீதியா எங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, இதுக்கு மேல ஒரு மேல்முறையீடு போக முடியும், அந்த ரிவ்யூ வந்து எங்களால் நிறுத்த முடியும் அப்படின்னா அதை செய்து பார்க்கிறார்கள். அப்போ நீங்க சொன்ன மாதிரி அடுத்த கட்டம் ஒன்று சொன்னீங்க, இதை வெளிப்படையாக தங்களுடைய ஒரு உண்மைத்தன்மையை நிரூபிப்பதற்கான ஒரு வாய்ப்பான்னு நீங்க கேட்டீங்க. ஆக்சுவலா உண்மையில் அரசாங்கம் அதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டால் இது பிரமாதமாக இருக்கும். இந்த மாதிரி ஆமா எங்களுக்கு ஒன்றும் எங்க கையில வந்து ஒன்றும் மடியில கனம் கிடையாது, டாக்குமெண்ட்ஸ் நீங்க செக் பண்ணுங்க, நீதிபதியான நீங்களே அதை செக் பண்ணுங்க, அதுல ஒண்ணு இருந்ததுன்னா நீங்க அதுக்கான தீர்ப்புகளை சொல்லுங்க. 91 தொகுதிகளில் நாளைக்கு வாக்குப்பதிவு இருக்கக்கூடிய சூழல்ல இன்றைக்கு இந்த தீர்ப்புக்கு ஏதேனும் சிக்னிஃபிகன்ஸ் இருக்கா? நிச்சயமாக இதுக்கான ஒரு சிக்னிஃபிகன்ஸ் இருக்கிறது. ஏனென்றால் இன்றைக்கு வந்து உடனடியாக காங்கிரஸ் வந்து ஓவர் ரியாக்ட் பண்ணிருச்சு, அது தவறு. அது வந்து இது ஒரு நல்ல முன்னேற்றம்ல யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அது உடனடியாக அரசியல் ரீதியாக லாபம் தேட வேண்டும் என்ற நோக்கத்தில் அவர் வந்து உடனடியாக மோடி அவர்கள் மீது வந்து ஒரு கடுமையான குற்றச்சாட்டுகள் எல்லாம் பேசுவது என்பது உண்மையில் ஏற்கத்தக்கது அல்ல. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடைபெற்று விட்டது, அந்த டாக்குமெண்ட்ஸை வெரிஃபை பண்ணுவதற்கோ இல்லை மேற்கொண்டு அதை எடுத்துக்கொள்வதற்கோ நீதிமன்றம் ஒப்புக்கொண்டிருக்கிறது என்ற விஷயமே நிச்சயமாக மக்கள் மத்தியில் போய் சேரும். அது வந்து ஒரு நிச்சயமான மாற்று கருத்துக்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு உண்டு. திரு கனகராஜ், நீங்க இந்த தீர்ப்பை எப்படி பார்க்கிறீங்க? முக்கியமான தீர்ப்பு அப்படின்னு யெச்சூரி சொல்றாரு, எந்த வகையில இது ரொம்ப முக்கியமான தீர்ப்பு? முதல்ல உங்கள் அந்த விவாத தலைப்பு எனக்கு உடன்பாடு இல்லை. அது ஒன்றும் மத்திய அரசுக்கு என்ன பின்னடைவு, பாஜகவுக்கு பின்னடைவு, பிரதமருக்கு பின்னடைவு. மத்திய அரசு என்கிற அந்த ஒரு ஒட்டுமொத்த அமைப்பில் கொண்டு போய் வைக்கும்போது இவங்க அதுக்குள்ளே ஏதோ காணாமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உண்மையில் இது பாஜகவுக்கோ அல்லது வந்து பிரதமர் மோடிக்கு பின்னடைவு என்று தான் சொல்ல வேண்டும். சரி, அவங்க ஓட நினச்சாங்க, அது முடியலை. அப்புறம் ஒளிகிறதுக்கு அவங்க முயற்சி பண்ணாங்க. உச்சநீதிமன்றம் இப்படி ஒளிஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத இன்றைக்கி திரையை நீக்கி இது ஒளிஞ்சிருக்காங்க, இவங்க சரியா தப்பா இவர்கள் தவறிழைத்திருக்கிறார்களா என்பதை பிறகு பேசுவோன்னு சொல்லியிருக்கு. ஓடுவதும் ஒளிவதும் ஒரு நேர்மையான யாரும் பண்ணுற வேலை கிடையாது. அப்புறம் இது ஒரு சின்ன முன்னேற்றம் அப்படின்னு சொன்னாங்க. இல்ல, இன்றைய சூழல்ல டிசம்பர் 2018 தீர்ப்பு தானே வந்து நடைமுறையில் இருக்குது. சீராய்வு மனு விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது அப்படிங்கறத தாண்டி நீங்க இவ்வளவு தூரம் கிளைம் பண்றதுக்கு என்ன முக்கியத்துவம் இருக்கு? அதுல 2018 டிசம்பர் தீர்ப்பு தான் இன்று வரைக்கும் நடைமுறையில் இருக்கக்கூடியது. சசிகலா அவர்கள் கரெக்டு தான். சசிகலா சிறைக்கு போகிற வரைக்கும் குமாரசாமியின் தீர்ப்பு தான் அமலில் இருந்தது. சரி, இந்த மாதிரி பணபலம் அதிகாரம் பலம் படைத்தவர்களை பொறுத்த மட்டில் கடைசி வார்த்தை வருகிற வரைக்கும் தாங்கள் நேர்மையானவர்கள் குற்றமற்றவர்கள் என்று சொல்வதைத்தான் நாம் பார்த்திருக்கிறோம். இதர வழக்குகள் போன்று இல்லாமல் ஒரு டெக்னிக்காலிட்டிஸுக்குள்ள இதை தள்ளி போடுறதுக்கும் திசை திருப்புவதற்குமான முயற்சிகள் செய்யப்பட்டு கொண்டே இருக்கும். ஆனால் முதல் முறையாக இதை நான் எப்படி முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு பார்க்குறேன்னா, இதுதான் ஒன்றுமில்லாத டாக்குமெண்ட்டு தானே.
இதில் எந்த விதமான முக்கியத்துவமும் இல்லைன்னா அதை கொடுக்குறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? திருடு போயிட்டதுன்னு சொல்கிறீங்க, திருடிட்டாங்கன்னு சொல்கிறீங்க, அஃபீஷியல் சீக்ரெட் ஆக்டாக பயன்படுத்துவோன்னு சொல்கிறீங்க. இதுக்கு பின்னாலேலாம் என்ன இருக்குது? ஒரு பதட்டம் இருப்பது உங்களுக்கு தெரியலையா? அதை பதட்டம் சொல்ல முடியுமா? காலங்காலமாக இருக்கக்கூடிய சீக்ரெட்ஸ், கிளாசிஃபைட் டாக்குமெண்ட்ஸ்னு காலங்காலமாக ஒரு நடைமுறையை வச்சிருக்காங்கல்ல, அதை இந்த அரசும் முயற்சி செய்து பார்த்தது அப்படின்னு தானே பார்க்க முடியும். பொதுவாக அரசுகள் இந்த மாதிரி முயற்சி செய்கின்றன. ஆனால் என்ன பிரச்சனைனா, எல்லா அரசுகளுமே இப்படி ஒரு அதிகாரத்தில் இருப்பவர்கள் இதை மறைப்பதற்காக முயற்சிக்கிறார்கள் என்பது ஒரு உண்மை. ஆனால் இதில் இவ்வளவு தூரம் பதட்டம் காட்ட வேண்டிய அவசியம் எங்கிறது வந்திருக்கு? ரைட்டுங்க, ரஃபேல் டீல் சரியாக தப்பா டாக்குமெண்ட்டாக நாங்கள் வெளியிடணும்னு விரும்பலை, ஆனால் வெளியே வந்துருச்சு. அந்த டாக்குமெண்ட்லாம் எங்களை குற்றமற்றவர்கள் என்று தான் சொல்லுது. இப்படித்தானே நீங்கள் பேசியிருக்க முடியும். அப்படி சொல்லியிருந்தீங்கன்னா ஒருவேளை இந்த டாக்குமெண்ட் யார் எடுத்தா வெளியே எடுத்தான்னு நீதிமன்றத்துக்கிட்ட கூட போய் நின்றுக்கலாம். அதை விட்டுட்டு இது திருடப்பட்டதன் காரணமாக இதை கணக்கில் கொள்ளக்கூடாதுன்றீங்க. உண்மைத்தன்மையின் காரணம், உண்மை இல்லை இதில், எனவே நீங்கள் கணக்கில் எடுக்கக்கூடாது என்று சொன்னால் அதில் ஒரு நியாயம் இருக்கக்கூடும், எல்லாரும் புரிஞ்சுக்க முடியும். ஆனால் இது உண்மைதான். ஆனால் இது திருடப்பட்டு விட்டது. இந்த கண்டென்ட் திருடப்பட்டதன் காரணமாக அந்த கடிதத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமாவது கலங்கப்பட்டு போகுமா? உண்மை பொய் என்று மாறிவிடுமா? இல்லை. அப்போ அதில் ஏன் அவ்வளவு கவனம் செலுத்துகிறார்கள் என்பதை பார்க்கிற போதே, அதை சாதாரணமாக இல்லை, ரொம்ப தீவிரமாக கவனம் செலுத்தி எப்படியாவது இந்த டாக்குமெண்ட்டை கணக்கில் எடுக்கக்கூடாது என்று அவங்க சொல்ல வர்றாங்க. இப்போ நீங்கள் முதல் தீர்ப்பு முடிஞ்சோன்னு உச்சநீதிமன்றம் சொன்னோன்னு சொல்லியிருந்தா, வெளியே நம்ம கவனத்துக்கு வராமல் இருந்திருந்தா, கையெழுத்து போடாமல் பேப்பர் கொடுத்தாங்க அப்படின்னு உங்களுக்கு வந்திருக்குமா? ஏன் கையெழுத்து கொடுக்காம அதிகாரிகள் பேப்பரை சப்மிட் பண்ணுறாங்க? சிஏஜி ரிப்போர்ட்டு, சிஏஜி அதெல்லாம் பரிசீலிச்சதுன்னு நீங்கள் சொல்லி ஒரு 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 பொய்யத்தானே சொல்கிறாங்க. அது இப்படியெல்லாம் சிஏஜி பரிசீலிச்சிருச்சு, எல்லாம் சரியாக இருக்குது என்று சொல்வதற்கு பின்னால் எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? சாதாரண குழந்தைக்கு கூட தெரியும் சார், இது மிகப்பெரிய ஒளிந்து கொள்வதற்கான ஒரு முயற்சி. அந்த முயற்சியை இவர்களால் வெற்றிகரமாக நடத்த முடியல. அதில் சுப்ரீம் கோர்ட்டும் இன்றைக்கி அதில் உதவி செஞ்சுருக்கு என்பது தான் நான் அடிப்படையில் விரும்புகிறோம். இப்போ மத்திய அரசாங்கம் ஒரு பாராளுமன்ற கூட்டுக்குழு விசாரணைக்கு இதை விடுவதில் என்ன பிரச்சனை? நீங்கள் போஃபோர்ஸ் டீல் வரும்போது இதைத்தானே அவங்க வலியுறுத்துனாங்க. இதற்காகத்தானே பல நாட்கள் பாராளுமன்றத்தை முடக்கினாங்க. அப்படி ஒன்று இருக்கிற போது இந்த விஷயம் வரும்போது மட்டும் ஏன் இது ரத்தம் இல்லை சட்னின்னு ஏன் பேசிகிட்டு இருக்கீங்க? அது நியாயம் இல்லை. இந்த பதட்டமே அதை சொல்லும். நம்ம பேசலாம். இதயத்துல்லா, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? காங்கிரஸ் கட்சி அளவுக்கு அதிகமாக எதிர்வினை ஆற்றியிருக்கிறது அப்படிங்கிறத வெங்கடேஷ் சுட்டி காட்டுறாரு. ஓவர் ரியாக்டிங் வார்த்தை அழகாக சொன்னார். ஒரு சில மாதங்களுக்கு முன்பு நீங்கள் சொல்லக்கூடிய டிசம்பர் மாதம் நாங்கள் பொதுக்கணக்குழுவில் காமிச்சிட்டோம் அப்படின்னு ஒரு பொய். பொதுக்கணக்குழு தலைவர் சொல்கிறாரு, அப்படி ஒன்று நடக்கவே இல்லைன்ட்டார். நாங்கள் சிஏஜிட்ட வச்சுட்டோம், அங்கேயும் அது வைக்கப்படலை. இந்த 2 பொய்யை சொல்லி தான் அன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு தகவலை பெற்றார்கள் பாஜக அரசு அல்லது மோடி அவர்கள். அதுக்கு குதிச்சாங்க பாருங்கள். நேற்று வரையும் நாங்கள் ரஃபேலில் எங்களுக்கு எந்த முறைகேடும் இல்லை, எந்த ஊழலும் இல்லைன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் எங்களுக்கும் ரஃபேலுக்கும் ஒன்றுமே இல்லைன்னு சுப்ரீம் கோர்ட்டில் பொய் சொல்லி பெற்ற ஒரு தீர்ப்பினை வைத்துக்கொள்வோம். அதை வைத்துக்கொண்டு நாங்கள் ரஃபேலில் ஒன்றுமே செய்யணும் ஓவர் ரியாக்டிங், டபுள் ஓவர் ரியாக்டிங் பண்ணாங்களே, அதில் கொஞ்சம் கூடவா நாங்கள் பண்ணக்கூடாது? ஒரு பக்கம் நான் என்ன கேட்குறேன்னு சொன்னால், உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லாம பாரதிய ஜனதா கட்சியோ அல்லது மோடி ஆதரவாளர்களோ அப்படி பேசிட்டு இருந்தாங்கன்னா நீங்க சொல்வதை புரிந்து கொள்ள முடியும். அப்ப உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்ததுனால தானே அவங்க சொல்றாங்க. இல்ல, இப்போ உள்ள தீர்ப்பை எடுங்க. இப்போ அவங்க கொடுத்துருக்காங்க இல்லையா, கோழி குருளா இருந்தா என்ன, குழம்பு ருசியா இருந்தா சரிதான். முதல்ல நீங்க என்ன பொய் சொன்னீங்க? திருடப்பட்டது நீங்க, அது பொய்ன்னீங்க. அடுத்து ஜெராக்ஸ் தான் திருடு போயிருக்குன்னு சொல்றீங்க. இது எப்படி இருக்குன்னா, இந்த காவிரி பிரச்சனை வரும்பொழுது முதல் நாள் அப்படி மேலே ஆணையம் அமைச்சிரோம்னு சொல்லிட்டு இதே
வழக்கறிஞர் பாஜகவுடைய வழக்கறிஞர் சொல்லிட்டு போய் மறுநாள் இல்லை எங்களுக்கு பார்லிமெண்ட்டில் நாங்கள் இதை நிறைவேற்றுவோம், நீங்கள் ஒன்றும் சொல்ல தேவைன்னு உச்சநீதிமன்றத்துக்கே உபதேசம் பண்ண இதை நம்ம பார்க்கலையா? அப்போ நான் கேட்குறது அழகாக சொன்னார் கலை, நீங்கள் இதை நீங்கள் இப்போ இதுக்கு நீங்கள் ஒரு இதுக்கு நாடாளுமன்ற நிலைக்குழுவுக்கு அனுப்பிச்சிருக்கலாம், அல்லது ஊழல் இல்லைன்னு சொல்றதுக்கு நீங்க டிரான்ஸ்பரன்சியை கடைபிடிச்சிருக்கலாம், எல்லாருக்கும் பகிரங்கமா சொல்லியிருக்கலாம். அதுவும் இல்லைங்க. 5 வருஷத்துக்கு முன்னால நாங்க பாலை அமைச்சிட்டோம். 5 வருஷமா நீங்க நியாயமான ஆளா இருந்தா, ஊழல் செய்ய மாட்டேங்கிற ஆளா அன்னைக்கு நியமிச்சுக்கிட்டு இந்த 5 வருஷத்துல அது உண்மை வந்திருக்கும். எப்ப நியமிக்கிறீங்க நீங்க? அப்ப லோக்பாலை நீங்க காங்கிரஸ் ஏற்படுத்திய பிறகும் கூட நீங்க அதுக்குள்ள ஆளை ஒரு காரணம் சொல்லி, தவறான காரணம் சொல்லி நியமிக்காம இருந்தது இருக்கு இல்லையா? அதை நியமிச்சிருந்தாலும் இன்னைக்கு மாட்டியிருப்பீங்க. அப்ப எப்ப நீங்க சொல்லணும், அதாவது உங்களுக்கு மயிலை பிடிச்சி காலை ஒடிச்சு ஆடுன்னு சொன்னா ஆடுமா, இல்ல பாடுன்னு சொன்னா குயிலை பிடிச்சி பாடுன்னு சொல்லுமா? நீ ஒண்ணுமே உங்களுக்கு எதிராக யாருமே எதுவும் செய்ய முடியாது. அரசு இயந்திரத்தை பூரா நீங்கள் முடக்கி வச்சுருக்கீங்க, ஏஜென்சிகளை பூரா முடக்கி வச்சுக்கிட்டு நாங்கள் சுத்தமானவன்னு சொல்கிறதுல என்ன அர்த்தம் இருக்குது? அப்போ இந்த விஷயத்தை பொறுத்தவரை நீங்கள் பார்லிமெண்ட் ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு கொடுத்துருக்கலாம், அல்லது நீங்கள் இந்த இதை விசாரணைக்கு நாங்கள் தயாராக இருக்குன்னு சொல்லியிருக்கலாம். இப்போ பிரச்சனை என்ன தெரியுமா? உங்களுக்கு HAL ஒரு கம்பெனி மேக் இன் இந்தியான்னு சொல்ல, அந்த கம்பெனிக்கு 3000 கோடி இல்லை போன வருஷம் லாபம் கிடைச்சிருக்கு, 30,000 கோடி பிசினஸ் பண்ணியிருக்கு. அந்த கம்பெனிக்கு கொடுக்காம ஒரு கம்பெனியே இல்லாத ஒரு கம்பெனி ஒரு வாரத்தில் எழுத்து மூலமா இருக்க கம்பெனிக்கு 30,000 கோடியை ஏன் கொடுத்தீங்க, எப்படி கொடுத்தீங்க அப்படிங்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியும். விவரங்கள்லாம் அதை பற்றி பேசும்போது இயல்பாக வருது. இன்றைய தீர்ப்பு தொடர்பாக விஷயத்தை பத்தி பேசும்போது நீங்க ஜனநாயக நிறுவனங்களை முடக்கி விட்டார்கள் அப்படின்னு சொல்றீங்கல்ல. ஆனா இந்திய ஜனநாயகம் அதன் அளவிலேயே செக் அண்ட் பேலன்சஸோட இருக்கக்கூடியது. அதை யாரும் இந்த மாதிரி எல்லாம் முடக்கி விட முடியாது அப்படின்னு கடந்த காலத்துல இந்திய ஜனநாயகத்தை பற்றி பேசிட்டு இருந்தவங்க தானே நம்ம பேசுறோம். இப்ப திடீர்னு எப்படி முடக்கிட்டாங்கன்னு சொல்றீங்க? முடக்குனவங்க இப்பதான் வந்தாங்கன்னு சொல்ல வரோம். இப்ப தேர்தல் கமிஷனுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் நம்ம பல நேரங்களில் பேசிக்கிட்டு இருக்கோம். அப்ப ஒவ்வொரு ரிசர்வ் பேங்குடைய பிரச்சனை என்னன்னு நம்ம பேசுறோம். அதே மாதிரி 4 நீதியரசர்கள் உச்ச நீதிமன்றத்தில் போர்க்கொடி தூக்குனாங்க இல்லையா? இப்படி ரிசர்வ் பேங்க் கவர்னர் எங்களுக்கு தெரியாம பல காரியங்களை செஞ்சாங்கன்னு சொன்னாரு. 2 ரிசர்வ் பேங்க் கவர்னர் இவங்க நிமிஷம் ஏன் போறாங்க? ஒரு நிதி ஆயோக் பிளானிங் கமிஷன் இருந்தது, எல்லா வேலையும் பண்ணுச்சு. இப்ப என்ன சொல்றோமோ அதை செய்யற வேலையை மட்டும் பண்ணக்கூடிய அந்த நிதி ஆயோக்கு 2 பேர் என்ன சொல்றாங்க? அரசுக்கு சார்பா பேசுறாங்க. அப்ப அரசுக்கு சார்பா ஒரு பிளானிங் கமிஷன் மெம்பர் பேசினா அரசு திட்டத்தையோ பிளானிங் கமிஷன் திட்டத்தை பேசுறதல்ல. இந்த பாஜக அரசுடைய மற்ற விஷயங்கள் இவங்களுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயத்தை இல்லைங்க அவங்க நியாயமானவங்க நேர்மையானவங்கன்னு சொன்னா அப்ப பரிசுத்தன்மை இந்த 5 ஆண்டுகளில் பறிக்கப்பட்டிருக்கிறது. ஆக மோடி அரசு அவர்கள் வந்த பின்னால்தான், நாங்க இருக்கும் போது இந்த அளவு இல்லை, இருக்கும் சில தவறுகள் நடந்திருக்கலாம். ஆனா தவறுகள் முழுமையாக நடக்கக்கூடிய ஒரு நிலை ரொம்ப அதிகமா சொல்ல வேண்டியதில்லை. எங்கே தவறு வருது? அதானி அவர்களை கூட்டிட்டு போய் பேசலாம். ஒரு இடைவேளைக்கு பிறகு நம்ம பேசலாம். கலை சந்தேகங்களையும் கேள்விகளையும் தேசிய பாதுகாப்புங்கிற பெயர்ல புறந்தள்ளி விட முடியாது அப்படிங்கிறதை இந்த தீர்ப்பு உறுதி செய்திருக்கிறதா? ஓரளவுக்கு செஞ்சிருக்கு. ஏன்னா அந்த ஆவணங்களை கணக்கில் எடுத்துக்கொண்டது என்பது ஒரு முன்னேற்றம் தான். என்ன நான் சொல்ல விரும்புகிறேன்னா, உச்ச நீதிமன்றம் ஏற்கனவே தீர்ப்பு கொடுத்தப்ப எதிர்க்கட்சிகள் என்ன சொன்னாங்க? உச்ச நீதிமன்றம் இந்த அரசாங்கத்தினுடைய கைப்பாவைன்னு சொன்னாங்க. இன்றைக்கி உச்ச நீதிமன்றம் இந்த தீர்ப்பை எப்போ கொடுத்துருக்குது? தேர்தல் நடப்பதற்கு 20 மாநிலங்களில் ஃபஸ்ட்டு ஃபேஸ் ஆஃப் எலெக்ஷன் நடக்கிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி ஆன் த ஈவ் ஆஃப் தி எலெக்ஷன் கொடுத்துருக்குது. இது இப்போ என்ன சொல்கிறாங்க அவங்க? இது தேர்தல் இந்த உச்ச நீதிமன்றம் மத்திய அரசு கட்டுப்பட்டதுன்னு சொல்கிறாங்களா? அப்படி சொன்னது தவறுங்கிறத அவங்க உணரணும்ல. அதே மாதிரி தேர்தல் ஆணையம் இன்றைக்கி மத்திய அரசாங்கத்துடைய கட்டுப்பாட்டில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. மோடி அவர்களுடைய சுயசரிதை படத்தை அதை வெளியிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க, நேற்று சொல்லியிருக்கிறாங்க தேர்தல் ஆணையம். இதெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள்
நான் திரும்ப அதுதான் சொன்னேன். சிபிஐ, இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டு, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டு, இதெல்லாம் வந்து மத்திய அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள். இன்னொரு செய்தி ஓடிக்கிட்டே இருக்குதுல்ல, அந்த டிடிஹெச்ல நமோ டிவி, இன்னும் ஒரு டிவி வந்து அதையும் கூட ஆப்ரேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நாமோ டிவிலையும் கூட இந்த சுயசரிதை படத்தை வெளியிடக்கூடாதுன்னு சொல்லி நமோ டிவியை பற்றியே சந்தேகம். நமோ டிவியே பெர்மிஷன் இல்லாம, ஆமா, நமோ டிவியே ஆப்ரேஷனை நிறுத்தி வச்சிருக்காங்க. ஏன் நிறுத்தி வச்சிருக்காங்களா? சரி. அதுவும் தேர்தல் ஆணையம் என்ன செய்யுதுன்னா, மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக இவ்வளவு பவர்ஃபுல்லாக சக்தி மிக்கதாக அது பல வேலைகளை செய்யும்போது அந்த ஆணையத்தின் மீது நான் சொல்கிறேன் களங்கம் கற்பிப்பது அவ்வளோ சரியான விஷயம் இல்லை. ஆணையம் பல தவறுகளை செய்கிறது, தீர்ப்புகள் பல தவறுகள் இருக்குது. உச்சநீதிமன்றத்தினோட நீட் தீர்ப்பை நம்ம ஏற்றுக்கிறல, அது நியாயமற்ற தீர்ப்புன்னு நம்ம சொல்கிறோம். விமர்சனம் பண்ணுறதுக்கு நமக்கு அதிகாரம் இருக்குது. ஆனால் அது மத்திய அரசாங்கத்தினுடைய கைப்பாவையாக இந்த 2 நிறுவனங்களும் அரசமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் அமைக்கப்பட்ட தன்னாட்சி அதிகாரமுள்ள இந்த அமைப்புகளை அந்த மாதிரி களங்கம் கற்பிப்பது என்பது ஒரு தவறான போக்குன்னு நான் நினைக்கிறேன். எதிர்க்கட்சிகள் தங்களை திருத்திக் கொள்ள வேண்டும். இது வந்து நாளைக்கு இவங்க வரும்போது இதே பிரச்சனை வரும். நேற்று என்னாச்சு, 2G கேஸில் சிபிஐ கேஜ்டு பேரண்ட் சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிச்சுல்ல. அப்போ உங்கள் ஆட்சியில் அது பிரச்சனை வந்துச்சுல்ல. அதனால தான் என்ன சொல்கிறோம்னா, நீங்கள் இந்த ஜனநாயக இயக்கங்களை எல்லா அரசுகளுமே வந்து சர்வாதிகார அரசுகள் தாங்க. தங்களுடைய சௌகரியங்களுக்காக தங்களுடைய அசௌகரியங்களுக்கு எதிராக அவங்க நிச்சயமாக இந்த டெமோக்ராட்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸை சிதைப்பாங்க. எமர்ஜென்சியை பார்த்தோம், காங்கிரஸ் கட்சி தானே கொண்டு வந்துச்சு எமர்ஜென்சியை, அதை நம்ம பார்த்தோம். ஏராளமான விஷயங்களை தொடர்ந்து அவங்களுக்கு ஒரு ஆபத்து வரும்போது அவங்க இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் இது பண்ணுவாங்க. அதைத்தான் பிஜேபி அரசாங்கமும் செஞ்சுருக்குது. இந்த பிளானிங் கமிஷனை அனுப்பிச்சிட்டு பிளானிங் கமிஷன் கனகராஜ் ஏதோ குறுக்கிட விரும்புறீங்க? ஆமாம், அதாவது 2 விஷயம் அவர் சொன்னார். கைப்பாவையாக இருக்குன்னு அரசியல் கட்சிகளில் எந்த கட்சி விமர்சிச்சிருக்கு இந்த பிரச்சனையில் அப்படின்னு அவர் குறிப்பாக சொல்லட்டும். அப்படி சொல்லலை. நான் சொன்னேன் முதல் தீர்ப்பு வரும்போது அப்படித்தான் சொன்னாங்க. எந்த கட்சி சிஏஜின்னு பொய் சொன்னாங்க. ஏங்க சிஏஜி இந்த பொய் சொன்ன கட்சி எந்த தலைவர் இந்த நீங்க பொய் சொன்னாங்கிறதுல மத்திய அரசாங்கம் ஒரு கரெக்ஷன் கொடுத்துருக்காங்க. கரெக்ஷன் பெட்டிஷன் போட்டிருக்காங்க. அதில் என்ன செஞ்சுருக்காங்கன்னா பாஸ்ட் டென்ஸ் ப்ரெசன்ட் டென்ஸ் பிரச்சனையை சொல்லியிருக்கிறாங்க. நாங்கள் இஸ் பீயிங் தான் சொல்லிட்டு இருக்கிறோம். அந்த நடைமுறை நடந்துட்டு இருக்குது. பிஎஸ்சிக்கு சிஏஜி ரிப்போர்ட்டு பிஎஸ்சிக்கு போகக்கூடிய நடைமுறை. ஆனால் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிடுச்சு, இவங்க பெட்டிஷனை மீறி ஹேஸ் பீன் சப்மிட்டட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பிஎஸ்சிக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்டு விட்டதுன்னு, கொடுக்கும் வேலை நடந்து கொண்டிருக்குதுன்னு தான் பாஜகவுடைய பெட்டிஷன் இருந்ததாக அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அது மாதிரி பல விஷயங்களில் அது கரெக்ஷன் பெட்டிஷன் நீங்கள் பார்க்கணும். அந்த கரெக்ஷன் பெட்டிஷனை பார்த்தீங்கன்னா நான் படித்தேன். அது ஒவ்வொரு வரியாக படிக்கும்போது அதில் என்ன இருக்குன்னா, அதில் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து மிஸ்கோட் பண்ணியிருக்குது. இவங்களுடைய பெட்டிஷனை அவங்க பாஸ்ட் டென்ஸில் சொல்லும்போது சிக்கலாக இருக்குது, ப்ரெசன்ட் டென்ஸ்லேருந்து பாஸ்ட் டென்ஸ் போகும்போது சிக்கலாக இருக்குது. சரி, இது காலக்கோளாறு கனகராஜ். ஆமாம், காலத்தின் கோலம். என்னுடைய அடிப்படையான கேள்வி இல்லை, நான் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக கேட்டேன். போன இந்த தீர்ப்பு வந்தபோது நீதிமன்றம் கைப்பாவையாக நடந்து கொள்கிறது என்று எந்த கட்சியும் சொல்லங்க ஒன்று. ஆனால் அதனுடைய பொருள் நீதிமன்றம் கைப்பாவையாக இருக்கவே இருக்காது, அதை விமர்சிக்கவே கூடாது என்பதல்ல. அதனால தான் நீங்கள் வந்து அரசியல் சாஸ்திரம் தான் உச்சம், அது புனிதமானது. ஆனால் அது கேள்விக்கு தன்னை உட்படுத்தி கொள்வதாக அது வழியமைத்து கொண்டு தான் இருக்கிறது. எனவே அதன் கீழ் இருக்கிற யாரும் முடியாது, அதை விமர்சிக்க கூடாது அப்படின்னு சொல்றது சரியில்லை. நான் சொல்லலை, சொல்றது உச்சநீதிமன்றத்தினுடைய நீங்க அதை பாருங்க. உச்சநீதிமன்றத்தினுடைய 4 நீதிபதிகள் கடந்த எந்த காலத்தில் வெளியே வந்து இது வெளியில் இருந்து கண்ட்ரோல் செய்யப்படுகிறது அப்படின்னு பிஜே குரியன் சொன்னாரே, அது எப்போ நடந்தது?
தங்களுக்கு விருப்பமான தீர்ப்பை பெறுவதற்கான முறையில் ரோஸ்டர் போடப்படுகிறது என்று எதிர்க்கட்சிகள் சொல்லலை. 4 உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சொன்னாங்க, இன்றைய தலைமை நீதிபதியோடு உட்பட. அந்த குற்றச்சாட்டு அரசுக்கு மேலே இல்ல. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு அது. மத்திய அரசுக்கு நீதியரசர் உதவி செய்தாங்கிறதுக்காண்டி தான் அப்படி சொல்லவே அப்படியே அந்த குற்றச்சாட்டை சொல்லப்படவில்லை. எங்கேயுமே நல்லா கவனிங்க, அந்த மாதிரி சொல்லப்படவே இல்லை. இல்ல உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு அது கரெக்ட். நான் வெளியே இருந்து பேசுறேன், சொல்லி முடிக்கட்டும். கரெக்ட் இல்ல. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி வெளியிலிருந்து வருகிற நிர்பந்தத்துக்கான முறையில் ரோஸ்டர் போடுகிறார் என்றுதான் வைக்கப்பட்டது. அப்பனா என்ன அர்த்தம்? வெளியில இருந்து நிர்பந்தம் கொடுக்கிறாருங்கிறது கொடுக்கிறவரும் குற்றவாளி, அந்த நிர்பந்தத்துக்கு அடிபணிகிறவரும் குற்றவாளி. ரொம்ப முக்கியமானது. அதே போல் நான் உச்சநீதிமன்றம் கடந்த காலத்தில் நீங்கள் அமைப்புகளை சீர்குலைக்கிறாங்கன்னு சொல்லும்போது நீங்கள் என்ன சொல்லிடாதீங்க அப்படின்னு சொன்னால், இப்போது இன்னும் நியாயம் வராத சில விஷயங்களே இருக்குது. சதாசிவம் அவர்களுக்கு, நீதிபதி அவர்களுக்கு கேரள கவர்னர் பொறுப்பு கொடுப்பதற்கு பிஜேபிக்கு என்ன விதமான நியாயம் இருக்கிறது என்பதை நீங்க சொல்ல முடியுமா? ரிட்டையர் ஆன பிறகு அவர் வெளிநாட்டில் தூதராக நியமிக்கப்பட்டது. இல்ல, நிறுவனங்களை சீர்குலைப்பதற்கு அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் எப்போதும் முயற்சி செய்வார்கள் அப்படின்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கலை சொன்னாரு. அப்படி 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 இந்த முயற்சிகள் நடக்கும் போது அந்த முயற்சிகளுக்கு அடிபணியாமல் இருக்க வேண்டியது அதிகாரிகளுடைய பொறுப்பு இல்லையா? இப்ப நீங்க சிஜேஐ சொல்றீங்க, அதிகாரிகளுக்கு ஆசை வார்த்தை சொல்லுவாங்க. சீஃப் ஜஸ்டிஸை இப்ப சொல்லும்போது நீங்க சொன்னது அனைத்து நிறுவனங்களிலும் பொறுப்பில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு அந்த கடமை இல்லையா? கட்டாயமாக இருக்கிறது. ஆனா என்ன பிரச்சனைனா, இங்கதான் நீங்க வலதுசாரி கருத்தியல் கொஞ்சம் கொஞ்சமாக வருகிற போது நீங்க வெறும் அடிபணிகிறார்கள் என்பது எதோடு சம்பந்தப்பட்டதுன்னா, பணம் கொடுக்குறாங்க அல்லது ஒரு பதவி கொடுக்குறாங்க என்பதோடு அல்ல. நீங்க என்ன பிரச்சனைனா, ஒரு கட்சி அரசாங்கத்தை யார் நடத்தினாலும் கூட அதிகாரிகளுக்கான வேத புத்தகமாக நம்முடைய அரசியல் சட்டம் மட்டும்தான் இருக்க முடியும். அதை மீறி நீங்கள் அதிகாரத்தில் இருப்பவர்களுடைய ஐடியாலஜியை ஃபாலோ பண்ணுறதும் இதோடு சேர்ந்தது. எனவே தான் நாம் சொல்கிறோம், இந்த நீங்கள் மதச்சார்பற்ற அரசு என்று நீங்கள் பேசுவதனுடைய அர்த்தம் அதுக்குள்ளேயும் பொதிந்திருக்கிறது என்பதை நீங்கள் கணக்கில் கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது. எனவே தான் நான் ரொம்ப சீரியஸாக நான் சொல்ல விரும்புகிற விஷயம், நீங்கள் இந்த அரசாங்கம் ஒவ்வொரு இடத்துலையும் ஸ்கட்டில் பண்ண முயற்சி பண்ணுது. நீங்கள் இங்கே மட்டும் இல்லை, பிரதமர் தனியாக போய் இராணுவ அமைச்சரோ அல்லது வெளியுறவுத்துறை அமைச்சரோ இல்லாமல் கையெழுத்து போடுவது நம்முடைய அரசியல் சட்டத்தினுடைய அந்த ஸ்பிரிட்டை மீறினது இல்லையா? கலெக்டிவ் கூட்டு பொறுப்பு, கூட்டு முயற்சி என்பதற்கு எதிரானது இல்லையா? இதுக்குள்ள எந்த நோக்கமும் இல்லையா? வெறுமனே ஒரு தனி மனிதனுடைய தான் தான் எல்லாம் என்பது மட்டும்தான் அடங்கி இருக்கிறது. தான் தான் எல்லாம் என்பதற்கு பின்னால யாருக்கும் சொல்லக்கூடாது, நீங்கள் வெளிப்படைத்தன்மையை மறைக்கணும் என்கிற அந்த விஷயம் இருக்கா இல்லையா? வெளிப்படைத்தன்மையாக இருக்கணும்னு கேட்கும்போது தேச பாதுகாப்பை முன்னிறுத்தி நான் வெளிப்படையாக இருக்க வேண்டியதில்லை என்று ஆர்கியூ பண்ணுறதுக்கு பின்னால் என்ன இருக்குது? இதெல்லாம் தான் இதை சீர்குலைப்பது என்பதை புரிந்து கொள்ள வேண்டுமே தவிர, ஒரு ஆஃபீஸருக்கு ஒரு ப்ரொமோஷன் கொடுத்துட்டாங்க அல்லது அவருக்கு காசு கொடுத்துட்டாங்க என்பது மட்டுமல்ல, இது அனைத்தும் சேர்ந்தது என்பதை சொல்ல விரும்புகிறேன். வெங்கடேஷ், இந்த தேசிய பாதுகாப்பு தொடர்பான விஷயங்கள்ல இப்போ கனகராஜ் குறிப்பிட்ட மாதிரி ஊழலோ அல்லது வேண்டியவர்களுக்கு சலுகைகளோ இருக்கு அப்படிங்கிறத எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டிட்டு இருக்கிறாங்க. இந்த 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 ரஃபேல் டீல்லையே கூட, ரஃபேல் வேற பிரச்சனையிலேயே கூட, இந்த ஒப்பந்தத்திலேயே கூட அதை சொல்றாங்க. அதுல ஊழலும் இருக்குது, வேண்டியவர்களுக்கான சலுகைகளும் இருக்குது அப்படின்னு. ஆனா பெரும்பாலான சமயங்கள்ல ரகசிய அபிஷியல் சீக்ரெட் ஆக்டோ அல்லது தேசத்தின் பாதுகாப்பு அப்படிங்கிற ஒரு காரணமோ இந்த உண்மைகளை மறைப்பதற்கு அல்லது ஒரு விசாரணையை தடுப்பதற்கு பயன்பட்டுக்கிட்டே தான் வந்திருக்குது. எனக்கு வேறு சில சந்தேகங்கள் உண்டு சார். ஆக்சுவலாக நான் அதனால் இப்போ நான்
மோடி அவர்களுடைய இந்த முயற்சி அல்லது நீங்கள் வந்து பாஜகவுடைய இந்த முயற்சியை நாம் வந்து வேறு விதமாக புரிந்து கொள்ளணுமோ அப்படின்னு நான் திருப்பி யோசிக்கிறேன். என்னென்னா இந்த இந்தியாவுக்கும் பிரான்ஸுக்கும் நடந்த ஒரு பேச்சுவார்த்தை, அதில் டசால்ட் இருக்காங்க, பிரான்ஸ் தரப்புலேருந்து பேசுகிறாங்க. அப்போது நீங்கள் பல்வேறு விஷயங்கள் நம்ம பேசுகிறோம், இதில் வந்து சம்மந்தப்பட்ட தொகை பற்றி பேசுகிறோம், வெறும் குறிப்பிட்ட இந்த விமானத்தை பற்றி மட்டும் பேசுகிறோம். இப்போது இதில் வந்து அன்செட்டாக சில கிளாஸஸ் இருக்க வாய்ப்பு உண்டு. இப்போ அன்செட்டாக இருக்கக்கூடிய சில புரிதல்கள் இருக்க வாய்ப்பு உண்டு. அதை வந்து இந்திய அரசாங்கம் வந்து பிரான்ஸ் அரசாங்கத்திடமிருந்து பெறக்கூடியதாகவோ இல்லை இந்திய அரசாங்கத்திடமிருந்து பிரான்ஸ் அரசாங்கம் பெறக்கூடியதாகவோ இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் ஒன்றை தோண்டி எடுக்க ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரியான ஏதேனும் குறிப்புகளோ இது மாதிரியான விவரங்கள்லாம் கிளாசிஃபைட் டாக்குமெண்ட் விஷயங்கள் வந்து வெளியே வராமல் இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு ராஜ்ய ரகசியமாக கூட அதெல்லாம் இருக்கலாம். அதை வெளியே வராமல் இருப்பதற்கான ஒரு முயற்சியாகத்தான் இவர்கள் மௌனம் காக்கிறார்களோ என்ற ஒரு சந்தேகம் எழுகிறது. நீங்கள் வெளிப்படையாக இதில் ஊழல் இருக்கிறது, இல்லை வெளிப்படையாக இதில் வந்து வேற ஏதோ ஒருத்தருக்கு சம்பந்தப்பட்டிருக்காங்க, அவங்களுக்கான ஒரு இதுக்கு இந்த ஆஃப்செட் கிளாஸை போய் கொடுத்துட்டாங்க அவங்களாம் நீங்கள் சொல்றீங்கல்ல, இதுக்கும் அப்பாற்பட்டு சில விஷயங்கள் ஏன் இருக்கக்கூடாது? அப்படி இருக்குமே ஆனால் அதை வெளியிடுவதற்கு இந்திய அரசாங்கம் தயங்குகிறது என்று ஏன் இதை புரிந்து கொள்ளக்கூடாது? இந்த ஆவணங்கள் இந்த கையில் இப்போ சிக்கி இந்த லீக் கசிந்து இருக்கக்கூடிய ஆவணங்கள் சில விஷயங்களை வெளிப்படுத்துது. அதுல ஒண்ணு வந்து சாவரின் கேரண்டி ஹஸ் பீன் டிராப்டு. ஆமா, இப்படி வரிசையா இருக்கு. பேங்க் கேரண்டி ஹஸ் பீன் டிராப்டு. இந்த மாதிரி வரிசையா எஸ்க்ரோ அக்கவுண்ட்ல வந்து பணம் போடுறது பேமெண்ட் டிராப்டு. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த விமானத்தினுடைய போர்த்திறன் குறித்த பல கேள்விகளை எழுப்புகிறது அப்படின்னு எதிர்க்கட்சிகளோ அல்லது சில வல்லுநர்களோ எழுப்பக்கூடிய கேள்விகளுக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? நிச்சயமா நீங்க அந்த கிளாஸஸ் எல்லாம் டிராப் பண்றாங்க அப்படின்னு சொன்னா உடனடியாக நாம என்ன முடிவுக்கு வரோம் அப்படின்னா, இதில் இந்த தளர்வுகள் எல்லாம் செய்வதற்கான காரணம் வந்து ஏதோ ஒரு வகையில இந்த பாஜக அரசாங்கம் வேற யாருக்கோ சில சலுகைகளை பண்ண விரும்புகிறது, அல்லது அந்த பாஜக அரசாங்கமே இதுல வந்து ஏதோ ஒரு வகையில ஊழல் குற்றச்சாட்டுக்கு சம்பந்தப்பட்டிருக்கிறது என்ற முடிவுகள். நான் வந்து இப்ப என்னன்னா இதுல ஒரே ஒரு விஷயம் தான் சார், இப்ப நான் பாஜகவை பார்ப்பதற்கும் மற்றவர்கள் பாஜகவை பார்ப்பதற்குமான வித்தியாசங்கள் இருக்கிறது. நான் பாஜகவை ஒரு நேர்மையான அரசாங்கமாக நான் பார்க்க விரும்புகிறேன் வைத்துக் கொள்ளுங்க. அப்ப எனக்கு வந்து அவர்களுக்கு வந்து ஊழல் செய்திருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு நான் நம்புறேன்னு வைத்துக் கொள்ளுங்க. அப்ப எனக்கு வந்து இந்த ரெண்டு கிளாஸஸ் அவர்கள் ஊழல் செய்திருப்பார்கள் என்பதையோ அல்லது வந்து அதில் வந்து சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய பணம் என்பதையோ நான் நம்ப தயாராக இல்லை. இப்ப எனக்கு வேற ஒரு எக்ஸ்பிளனேஷன் தேவையா இருக்கு. என்ன எக்ஸ்பிளனேஷன்? அதாவது அவர்கள் ஏன் இதை தெரிவிக்க மறுக்கிறார்கள் என்பதற்கு வேற ஒரு எக்ஸ்பிளனேஷன் தேவையா இருக்குது. இந்த நெகோசியேட்டிங் கமிட்டியினுடைய நோட் இருக்குல்ல, ஆமா, அது தொடர்பான அது வந்து இயல்பாக இந்த நம்பிக்கைகளின் மேல எந்த வெளிச்சத்தை பாய்ச்சுகிறது அப்படிங்கறத சொல்லுங்க. இது இந்த டீல்ல இந்த விமானத்திற்கான விலைகள் அதிகம், அதிக விலைக்கான நியாயங்களை பிரெஞ்சு கம்பெனி வந்து வெளிப்படுத்தவில்லை. ஒவ்வொரு மீட்டிங்கும் 4-2ங்கிற வகையில அது வந்து ஒப்புதல் பெறப்பட்டிருக்கு. அது 1400 மில்லியன் கூடுதல் பில் ஒன்னு கொடுக்கறாங்க விலைய. அது வந்து அன்ரியலிஸ்டிக்கா இருக்குது அப்படின்னு நம்ம நெகோசியேட்டிங் கமிட்டி ஒரு நோட்ல சொல்லுது. அப்ஜெக்ஷன் வரிசையா ஒரு 5-6 அப்ஜெக்ஷன் கொடுக்கறாங்க. அது எல்லாமே வந்து ஒரு சந்தேகம் இதற்குள்ள இருக்கு அப்படிங்கிற உணர்வை கொடுக்காதா? நம்ம வந்து ஒரு அரசின் மேல நம்பிக்கை வைக்கலாம், இல்ல அரசின் அதனுடைய நேர்மை மேல நம்பிக்கை வைக்கலாம். ஆனா சில விஷயங்கள் வந்து இல்ல நமக்கு வேறு ஏதேனும் உண்மைக்கு மாறாக வேறு நீங்க நம்பிக்கைக்கு மாறாக ஏதேனும் நடந்திருக்க கூடுமோங்கிற சந்தேகத்தை கொடுக்காதா? கண்டிப்பா சார். நான் என்ன கேட்கிறேன், இதுல இந்த ஃபைல் நோட்டிங்ஸ்ங்கிறது அரசாங்க ஃபைல் நோட்டிங்ஸ்ங்கிறது நம்ம தெரிஞ்சவங்க பார்த்தோம்னா அது தெரிஞ்சிருக்கும். அது ஒரு துணை அதிகாரி இப்படி எழுதியிருப்பார், இன்னொரு அதிகாரி இன்னொரு மாதிரி எழுதியிருப்பார், அதை மறுத்திருப்பாங்க, அதுக்கு ஒரு சின்ன கமிட்டி போட்டிருப்பாங்க, அந்த கமிட்டி ஒரு தீர்ப்பு ஒரு பரிந்துரையை கொடுக்கும், அந்த பரிந்துரையை ஏற்றுக்கொள்வாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இந்த ஃபைல் ஜாட்டிங்ஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய சமாச்சாரம் சார். அதுவும் இது மாதிரியான பல ஆயிரம் கோடி ரூபாய் இருக்கக்கூடிய இடத்துல நிச்சயமாக அந்த ஜாட்டிங்ஸ் வந்து அதிகமாக தான் இருக்கும். நமக்கு இப்ப கிடைத்திருக்கிறது ஒரு பீஸா கிடைத்திருக்கிறது. நீங்க வெளியே வந்திருக்கக்கூடிய தகவல்கள் நீங்க சொன்ன மாதிரி ஒவ்வொரு பீஸ்ல இது வந்து பிஎம்ஓ தனியாகவே அவர்கிட்ட பேசிக் கொண்டிருந்தார், அது தவறு இல்லையா? ஆமாம். அப்போ அதே மாதிரி நீங்க வந்து வாங்கின தொகையில் இருக்கக்கூடிய 1670 கோடி ரூபாய்க்கும் 1330 கோடிக்கும் வித்தியாசம் இல்லையா? ஏன் இந்த டிஃபரன்ஸ் இருக்கு? எல்லாமே இந்த என்டையர் பீஸ்ல இருக்கக்கூடிய சின்ன பகுதிகள். இதுல இருக்கக்கூடிய குறைகளை நாம பார்த்து கொண்டே இருக்கிறோம். சந்தேகமே இல்லை. சந்தேகங்கள் எழுகிறதா? சந்தேகம் எழுகிறது. இப்ப கேள்வி என்னன்னா, நாளைக்கு நீதிமன்றம் இது அத்தனையுமே ஒருங்கிணைத்து பார்க்கும்போது அதில் ஒரு லாஜிக்கலான சீக்வன்ஸ் ஒன்று இருக்கிறது, இதில் வந்து எந்த விதமான தவறுகளும் நேரவில்லை என்பதை நீதிமன்றம் நாளைக்கு தெரிவிக்குமே ஆனால் நாம வந்து இப்ப எழுப்பின அத்தனை சந்தேகங்களுக்கும் அர்த்தமற்று போய்விடுமா இல்லையா? சந்தேகம் கிளியர் ஆகிறதுக்காக தானே சந்தேகம். கரெக்ட். இப்ப நீங்க என்ன சொல்றீங்க, அதை வைத்துக்கொண்டு அரசியல் வேண்டாம்,
அதை வைத்துக்கொண்டு நீங்க குற்றச்சாட்டு வேண்டாம், அதை வைத்துக்கொண்டு கேவலப்படுத்த வேண்டாம். இல்ல, பொதுவெளியில அரசு முன்வைக்கக்கூடிய தகவல்கள் அல்லது ஆவணங்கள் அதை பரிசீலித்து விசாரணை செய்து நீதிமன்றம் கொடுக்கக்கூடிய தீர்ப்பு, அது இரண்டும் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் இதை பற்றி என்ன இருக்கு? நீங்களும் நானும் பேசுறதுக்கு அதுல ஒண்ணும் இல்ல. இப்ப நாம என்ன சொல்றோம், வந்திருக்கக்கூடிய பீசஸ்ல இருக்கக்கூடிய ஒரு முரண்பாடுகளை வைத்துக்கொண்டு தான் நம்ம இன்னைக்கு பேசுறோம். அதுல இப்படி நடந்திருக்கலாமே, நீங்க ஏன் அதே இன்னொரு ஒரு நிறுவனம் கொடுத்த ஒரு விமானங்களை வாங்குவதற்கு பதில் எதுக்கு டசால்ட் கொடுத்த விமானங்களை நீங்க வாங்க வேண்டும்? இந்த கேள்வி ஒண்ணு இருக்கிறது. இப்படிப்பட்ட கேள்விகளை நம்ம எழுப்பிக்கொண்டே போகிறோம். நீதிமன்றத்துல அந்த விசாரணைக்கு சீராய்வு மனு தொடர்பாக இந்த ஆவணங்கள் தொடர்பான விசாரணைக்கு வரும்போது முதல் நாள் அது திருடப்பட்டதுன்னு சொல்லும் போதும் அதற்கு பிறகு இதை வெளியிட்ட நாளிதழுக்கு ஜேர்னலிஸ்டுக்கு ஒரு அச்சுறுத்தலை கொடுக்கும் போதும் அதை பற்றி அதை வெளிக்கொண்டு வருகின்ற வழக்கறிஞர்களை அச்சுறுத்தும் போதும் கனகராஜ் முதல்ல சொன்ன மாதிரி அரசின் பக்கத்துல ஒரு பதற்றம் தெரிகிறது. இல்ல, நான் மறுக்கவே இல்லை. இப்பவும் நான் சொல்றது என்னன்னா, அரசு தரப்பிலிருந்து ஒவ்வொரு இடத்திலையும் அதை தடுப்பதற்கான அல்லது அந்த அரசின் பக்கத்தில் பதற்றம் சொல்ல பாஜக பக்கத்திலையும் பாஜக பக்கத்திலிருந்து இருக்கக்கூடிய அந்த பதற்றம் என்பது படிப்படியாக தெரிந்து கொண்டிருக்கிறது. கனகராஜ் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த ஒரு ராணுவ அமைச்சர், பாதுகாப்பு அமைச்சர் அப்படின்னு சொன்னா, பாதுகாப்பு அமைச்சர்ங்கிற கெப்பாசிட்டியில பேசுனா நாங்க அரசுன்னு சொல்லாம கட்சின்னு எப்படி சொல்ல முடியும்? நீங்க அரசியல் கட்சி ரீதியாக அரசியல் குற்றச்சாட்டுகளுக்கு இந்த விஷயங்களை பயன்படுத்தணுங்கிறதுக்காக நீங்க அதை கட்சின்னு சொல்லலாம். நாங்க அதை அரசுன்னு தானே சொல்ல முடியும். சீனா கூட அவர் திருப்தி பட மாட்டேங்கிறாரு, மோடின்னு சொல்லணுங்க. நீங்க அரசுன்னு சொல்லிக்கங்க. ஆனா நான் கிளாரிஃபை பண்ணிட்டே இருக்கேன். வெங்கடேஷ் ஒரு கேள்வி அவர் என்ன சொல்றாருன்னா, இல்ல வெங்கடேஷ் ஒரே ஒரு கேள்விதான், நம்பிக்கைகளின் மீது நம்பிக்கை வைங்க, ஆவணங்களின் மீது நம்பிக்கை வைக்காதீங்க அப்படின்னு சொல்றாரு. அதாவது ஆவணங்கள் நாளைக்கு பொய்யா போயிடலாம், எனவே நீங்க அப்படி போறதுக்கான வாய்ப்பு இருக்கிற காரணத்தினால நீங்க நம்பிக்கை இருக்கு, வேற ஒரு காரணம் இருக்கலாம். சார் நான் என்ன கேட்குறேன், கையில் காங்கிரீட்டாக இருக்கக்கூடிய பேப்பர்ஸ் மேலே தானே சார் இந்த விவாதங்கள் நடக்குது, அசம்ஷனில் கிடையாது. இல்லை, ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, வேறு ஏதோ காரணத்திற்காக வைத்திருக்கலாம் என்கிற காரணத்தினால் நான் அப்படி நினைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சுற்றி வளைத்து ஏன் நாம் பேச வேண்டும்? நீதிமன்றம் ஒருவேளை நீதிமன்றம் நிரபராதின்னு தீர்ப்பு சொன்ன பிறகும் கூட அது கையில் அந்த ஆவணங்கள் இப்படி திருடப்பட்ட ஆவணம்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அத்தகைய ஆவணங்கள் கிடைக்காமல் போயிருக்கலாம். நீங்கள் என்னைய கன்வின்ஸ் பண்ண முடியாததுனால தான் நீங்கள் நம்பிக்கை வைங்க, இராணுவ ரகசியம், தேச பாதுகாப்பு என்றெல்லாம் பேசுகிறீங்களே தவிர, உங்களால் என்னை கன்வின்ஸ் பண்ண முடிஞ்சுன்னா நீங்கள் அங்கே போயிருக்க மாட்டீங்க. அப்படித்தானே? 130 கோடி பேரையும் கன்வின்ஸ் பண்ண வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்குது சார், நிரபராதின்னு. நீங்கள் தேரா மண்ணான்னு கேட்டபோது கண்ணகி கேட்டதுனால தான் அதில் யார் சரி தப்புங்கிற கேள்வியே வந்தது சார். ஆராய்ச்சி மணி அடித்ததுனால தான் தப்பு சரி என்னன்னு கேள்வியே வந்தது சார். எல்லா தீர்ப்புகளும் சில கேள்விகளில் தொடங்குகிறது. கேள்வியை சந்தேகிக்க ஆரம்பித்தால் நியாயங்கள் செத்துப்போகும் என்பதை நான் திரு வெங்கடேஷ் அவர்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நம்ம பேசலாம், உங்களுடைய பார்வை இது குறித்து உங்களுடைய நிறைவான கருத்து. அதேதான் வெங்கடேஷ் பேசினார், நல்லா பேசிட்டு வந்தார். பேங்க்கு ட்ராப்டு இப்படி ஒன்று ட்ராப் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தேகம் வருதுன்றாரு. ஆனால் அவங்க மேலே நான் ரொம்ப நம்பிக்கை வச்சுட்டேன், அதனால் அவங்கள போய் குற்றம் சுமத்தக்கூடாது, குற்றம் சுமற்றவங்களுக்கு கேவலம் வந்துடக்கூடாது. இது என்ன எனக்கு புரியலை. இதில் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க. பிரெஞ்சுடைய அதிபர் ஹாலண்ட் என்ன சொன்னார் தெரியுமா? இந்த ஹாலண்டு என்ன சொன்னார், இந்த அம்பானி குரூப்புக்கு கொடுக்கறதுக்கு அவங்க தான் அரசாங்கம் தான் சொன்னாங்க அல்லது மோடி தான் சொன்னாருன்னாங்க. இந்த விலையே பேசுனது டிஃபென்ஸில் இருந்து யாரும் ஒன்றும் பேசலை அல்லது வெளிவிவகாரத்துறை பேசலை. அவங்க செய்ய வேண்டிய வேலையை ஒட்டுமொத்தமாக மோடியே பேசினார். பொதுவாக ஆயுதத்தில் புரோக்கர்ஸ் தான் வருவாங்க. இப்போ மோடி அவர்கள் புரோக்கராகவும் இருந்திருக்காரு. மோடி அவர்கள் பிரதமர் மோடி அவர்கள் இந்த எக்ஸிக்யூட்டராகவும் இருந்திருக்காரு. இப்போ தான் சந்தேகம், ஐயா கனகராஜ் சொல்கிற மாதிரி மோடி அவர்கள் மீது வர்றதுக்கு ஒரே காரணம், யாரோ இவ்வளோ காலமாக செஞ்சுக்கிட்டு இருந்ததை இவரே செஞ்சார்னு. இன்னொரு விஷயம், கலை சொன்னார், இந்த அமைப்புகள் சந்தேகம் ஏன் படணும்னு. நான் கேட்குறேன், உங்கள்
வருமான வரித்துறை மீத தேர்தல் ஆணையம் அன்னைக்கு சொல்லுது, நீங்க இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, செலக்டிவா பண்ணாதீங்கன்னு தேர்தல் ஆணையம் சொல்லுது. அதே மாதிரி தான் அவர் சொன்ன மாதிரி நீதியரசர்கள் இந்த தவறுகள் நடக்கும் பொழுது அதே பிரச்சனை தான். அப்ப நாகேஸ்வர ராவ விஷயத்துல பல குற்று நீதிமன்றம் கொடுக்குது. இதென்ன காங்கிரஸா செஞ்சது? நீதிமன்றம் வெர்சஸ் சிபிஐ, அதே மாதிரி தேர்தல் ஆணையம் வெர்சஸ் நம்முடைய வருமான வரித்துறை, இப்படி எல்லா துறையையும் கலங்கப்படுத்தப்பட்டிருக்கிறது சொல்லும்போது அது இல்லைன்னு சொன்னா இதுக்கு முன்ன இந்த அளவுக்கு இல்லை, இந்த அளவுக்கு மோசமான ஒரு நிலை வந்திருக்கு. வேற ஒண்ணும் இல்லை, அதானி அவர்களை கூட்டிட்டு போய் பேங்குடைய அதிகாரியும் கூட்டிட்டு போய் ஒரு 5000 கோடியை கொடுங்க நிலக்கரிக்குன்னு சொல்லி அந்த நிலக்கரி வியாபாரமே படுத்து போச்சு. நாட்டில் நம்முடைய மோடி அவர்கள் பிரதமர் அவர்கள் ஆட்சிக்கு வந்த நேரத்தில் ஒரு 4 மாசம் கழிச்சு பருப்பு விலை 70 ரூபாயிலிருந்து 180 200 போச்சு. ஒரே ஒரு விஷயம் தான், சிம்பிள். 6 மாசம் ஓடிச்சு. அப்ப அதை இம்போர்ட் பண்றதுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்தது துறைமுகத்தை கையில வச்சிருந்த நம்முடைய அதானி அவர்கள் கொடுக்கப்பட்டது. என்ன நடந்துச்சு? 60-70 ரூபாய் பொருள் ஒரு 6-7 மாசத்துக்கு 180-200 ரூபாய்க்கு விற்கும் போது எத்தனாயிரம் கோடி யாருக்கோ பலன் பெற்றாங்க. அப்ப இன்னொரு விஷயம், ஒரு 30,000 கோடி கம்பெனி ஒரே நாள்ல வெறும் 5000 கோடிக்கு விற்பனை செய்யப்படுது. என்ன காரணம்? அதாவது முகேஷ் அம்பானி அதை விலைக்கு வாங்குறாரு, அனில் அம்பானி கையில் அந்த கம்பெனி இருக்கு. 30,000 கோடியை 5000 கோடிக்கு கொடுக்கறதுக்கு விதி இல்லை. 75 விழுக்காடு டைரக்டர்ஸ் ஒத்துக்கணும்னு சொன்னா 65 பேர் தான் ஒத்துக்கிறாங்க. அப்ப திடீர்னு நம்முடைய பிரதமர் அவர்கள் மூலமாக வெறும் 65 போதும் 60 போதும் அப்படின்னு 5000 கோடிக்கு கொடுக்க சொன்னா இதெல்லாம் எவ்வளவு பெரிய தவறுகள். ஒரு தனி நபர்களோ அமைச்சர்களோ தான் இதுவரை ஊழல் பண்ணாங்கன்னு கேள்விப்பட்டோம். நாட்டுடைய பிரதமரே இந்த அளவுக்கு ஒவ்வொரு துறையிலும் தன்னுடைய தலையீடை வைத்துக்கொண்டு இந்த ரஃபேல் விஷயத்துல ஏன் பிரதமர் மீது சும்மா சொல்லல. அதாவது ஒரு டீ வியாபாரி சௌக்கிதாரா மாற அளவுக்கு வேலை இழப்பு, பண இழப்பு, கடை இழப்பு, இது இந்தியாவில் ஒவ்வொரு மனிதர்களுடைய இழப்பு எந்த அளவுக்கு வந்திருக்குன்னா, முதலாளியா இருந்தவங்க கூட இன்னைக்கு தொழிலாளியா சௌக்கிதாரா மாறக்கூடிய நிலைமைக்கு இந்த அரசு 5 வருஷத்துக்கு கொண்டு போனதுக்கு என்ன காரணம் என்பதை நாம யோசிக்க வேண்டிய நிலையில் இருக்கோம். நாட்டு நிலைமையை காங்கிரஸ் கட்சி அளவுக்கு அதிகமாகவே பிரதமருடைய நிலைமை தானே சொல்றாரு. ஒரு டீ வியாபாரி நான் சௌக்கிதாரா மாறிட்டேன்னா இந்த நிலைமை தான் இந்தியாவில் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு தொழிலதிபரும் இன்னைக்கு சௌக்கிதாரா மாறிட்டு இருக்காங்க. ஒரு இடைவேளைக்கு அப்புறம் நம்ம தொடர்ந்து பேசலாம். இதுல இந்த செக்ஷன் 24 ஆஃப் RTI ஆக்ட் அது சொல்லுது, பாதுகாப்புத்துறை, போலீஸ் நுண்ணறிவு பிரிவு போன்ற துறைகளில் கூட ஊழல், மனித உரிமை மீறல் போன்ற விவகாரங்களுக்கு தகவல் அறியும் உரிமை சட்டத்திலிருந்து விதிவிலக்கு கிடையாது அப்படின்னு சொல்றதும், அதை கிட்டத்தட்ட உச்சநீதிமன்றம் உயர்த்தி பிடிப்பதுமாக இருக்கிறது. ஒரு முன்னேற்றமான செயல்னு பார்க்கலாமா? நிச்சயமா RTI ஆக்டே வந்தது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இடதுசாரிகள் குறிப்பாக அந்த காங்கிரஸ் அரசாங்கத்துக்கு, UPA அரசாங்கத்துக்கு முதல் UPA 1க்கு ஆதரவு தரும்போது பல நிபந்தனைகளை வச்சாங்க. அதில் ஒன்று RTI ஆக்ட். அதான் வந்துச்சு, ஒழுங்காக வந்துச்சு. அதில் பல மாற்றங்கள், திருத்தங்கள் இன்றைக்கி அதில் என்ன இருக்குன்னு நமக்கு சொல்ல முடியல, உறுதியாக சொல்ல முடியல. அந்தளவுக்கு திருத்தங்கள் ஏராளமாக அதுக்குள்ளே வந்துருக்குது. இதுக்கு சொல்ல வேண்டியதில்லை. இப்போ அதில் நீக்கப்பட்ட விஷயங்கள், விலக்கு அளிக்கப்பட்ட விஷயங்கள் தான் இப்போ RTI ஆக்டில் ஜாஸ்தியாக இருக்குது. நீங்கள் சொன்னது கூட எனக்கு புரியல. அது விலக்கு அளிக்கப்பட்ட விஷயங்கள் ஏராளமாக போயிட்டே இருக்கு. ராணுவம் தொடர்பாக, போலீஸ் தொடர்பாக இருக்கக்கூடிய துறைகள்ல கூட மனித உரிமை மீறல் தொடர்பாகவோ அல்லது ஊழல் தொடர்பாகவோ ஒரு சிக்கல் வந்ததுன்னா அது தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழே விதிவிலக்காக கொண்டு போக முடியாது. அது சட்டம் பொருந்தும். அதனால உண்மையான தகவல்களை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி 24 சொல்லுது, பிரிவு 24 சொல்லுதுன்னு சொல்றாங்க. அது கரெக்ட் தான். அதை வச்சுதான் உச்ச நீதிமன்றம் அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கணக்கில் எடுத்துக்கிறாங்க. அது ஒண்ணு நீங்க சொன்ன மாதிரி தான். அது எதுக்கெல்லாம் விலக்கு கொடுத்தாங்க அப்படிங்கிறது தெரியாத அளவுக்கு அந்த சட்டத்தை நீர்த்து போக செய்யற முயற்சிகள் அரசுகள் செஞ்சாச்சு. இருக்கும்போது நீதியரசர் தாமஸ், அப்புறம் இந்த அமர்வு, மூவர் அமர்வு, இவர்களுடைய வார்த்தைகள் தான் திரும்பவும் அதை பற்றி சிந்திக்க தூண்டி இருக்குது, அதனுடைய முக்கியத்துவத்தையும் எடுத்து காட்டியிருக்குது அப்படின்னு தோணுது. அது நியாயமானது தான். அதே சமயத்தில் ஊழலை பற்றி இந்த
ரஃபேல் டீலில் ஊழல் இருக்காங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு தான் சொல்லணும். முறைகேடுகள் இருக்குன்னு சொல்லலாம். ஊழலுக்கு ஊழல் என்பது ஊழலுக்கு நாம என்ன பொருள் கொள்கிறோம் அப்படிங்கறத பொறுத்து அது கரெக்ட். ஊழல் என்பது நான் எப்படி பொருள் கொள்கிறேன்டா, பணம் மாற்றம் ஆகிறது. இப்போ உதாரணமாக அகஸ்தா வெஸ்ட்லேண்டு, போஃபோர்ஸ், இதில் மிடில்மென் இருந்தாங்க, இடைத்தரகர்கள் இருந்தாங்க. குத்ரோச்சி இருந்தார், இப்போ மார்ட்டின் இருக்கார். ஸோ இவங்கெல்லாம் வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா பணம் பெற்றிருக்கிறார்கள், கமிஷனாக பணம் பெற்றிருக்கிறார்கள். அந்த கமிஷனில் ஒரு பகுதியை அவங்க ஆளுங்கட்சியில் கொடுத்துருக்குறாங்க. கோடட் லாங்குவேஜில் அது குறிப்பிட்டிருக்காங்க. அது டீகோடு பண்ணிகிட்ருக்குறாங்க. பண்ணும்போது அது யாருன்னு ஃபேமிலின்னு சொன்னது எந்த ஃபேமிலின்னு தெரிய போகுது விசாரணையில் அகஸ்தா வெஸ்ட்லேண்டில். அதே மாதிரி இதில் அப்படி இல்லை. இதில் என்ன இருக்குன்னா கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் கான்ட்ராக்ட். இதில் சிஏஜி என்ன சொல்லுது, ப்ரைஸ் மெக்கானிசத்தில் 2.8% ப்ரைஸ் வந்து குறைவாக தான் வாங்குறாங்க. காங்கிரஸ் அரசு வாங்கின விலை, நிர்ணயித்த விலையை விட குறைவாக இருக்குன்னு ஓவராலாக சொல்கிறாங்க. ஆனால் அதே சிஏஜியில் பல விஷயங்கள் இருக்குது. உதாரணமாக இந்த பேங்க் கேரண்டி வாங்காதனால, டசால்ட்டிருந்து பேங்க் கேரண்டி வெண்டார்ட்டிருந்து வாங்காதனால அதுக்கு அதில் பெரிய இழப்பு ஏற்பட்டுருக்கு நமக்கு. அந்த இழப்பீட்டு தொகையை டசால்ட்டு நமக்கு தரணும், ஒப்பந்தத்தில் அது சேர்க்கப்பட வேண்டும் என்று சிஏஜி சொல்லுது. அது சரியான விஷயம். சிஏஜி பல விஷயங்களை சரியாகவும் சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி ஆஃப்செட் கான்ட்ராக்டில் பொறுத்தவரையில் அது ஒரிஜினலாக இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிட்டடுங்கிற நம்முடைய அரசு துறைக்கு தரப்பட்டது. மொத்தத்தையுமே வந்து அந்த டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் உட்பட பேசப்பட்டது. அதில் முடிவு எட்டப்படலை, ஆனால் பேசப்பட்டது. ஆனால் இப்போ என்னாச்சு, இவங்க வந்த உடனே அது தனியார் துறைக்கு தர்றதுங்கிற மாதிரி. அதில் சில தவறான தகவல்களை எதிர்க்கட்சிகள் தருவதனால அது பாஜக அரசுக்கு தான் உதவும் நான் சொல்கிறேன். உதாரணமாக அனில் அம்பானிக்கு 30,000 கோடி கொடுத்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ராகுல் காந்தி திரும்ப பேசுகிறார். இந்த டீலே மொத்தமே 58,000 கோடி. அதில் 30,000 கோடி எப்படி அனில் அம்பானிக்கு தந்திருக்க முடியும்? இன்னொன்று, ரஃபேல் ஆஃப்செட் பார்ட்னர்ஸ் யாருன்னு முடிவு பண்ணுறது டசால்ட் ஏவியேஷன் தான். டசால்ட் அக்டோபரில் தான் அதை அறிவிக்க போகிறாங்க. அறிவிக்கவே இல்லை. நேற்று காலையில் அவங்க அனில் அம்பானின்னு அறிவிக்கல. நேற்று காலையில் ஹிந்துல வந்த ராமோட கட்டுரை வந்து திரும்பவும் ஆஃப்செட் அக்ரிமெண்ட்ஸ்லையும் ஏராளமான சலுகைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன அப்படிங்கிறதை அவர் வந்து விளக்குறாரு. அது கரெக்ட். கரப்ஷன் கேரண்டி இல்லை, அது கரப்ஷன் சொல்லி அது ஆக்டில் கொண்டு வரக்கூடாது. அதை இந்த மாதிரி பல தவறான விஷயங்கள் அதில் சுட்டி காட்டப்பட்டிருக்கு. அந்த டாக்குமெண்ட்டும் இப்போ கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட்டு 3 டாக்குமெண்ட்டில் அதுவும் ஒன்று. முந்தானத்து வந்து அந்த இந்துவில் வந்த அந்த டாக்குமெண்ட்டும் ஒன்று. அதில் என்றாம் வந்து பெரிய அளவுக்கு அந்த விஷயங்களை துணிச்சலாக செய்கிறாரு. பாராட்டத்தான் வேணும், நம்ம பத்திரிகையாளர்கள்ங்கிற முறையில் அதை பாராட்டணும். ஆனால் அதே சமயத்தில் இந்த டாக்குமெண்ட்ஸை வந்து முன்ன இருக்கிறத விட்டுட்டு பின்ன இருக்கிறத விட்டுட்டு நடுவில் இருக்கிறத மட்டும் எடுத்து போடுறாங்க. டாக்குமெண்ட்ஸை எது சௌகரியமான விஷயமா இருக்கோ அதை மட்டும் போடுறாங்க, சௌகரியம் இல்லாத விஷயங்களை நீக்கிடுறாங்க என்ற குற்றச்சாட்டை இராணுவ அமைச்சர் இன்னைக்கு வச்சுருக்காங்க, டிவியில் சொல்லியிருக்காங்க. அதுவும் ஒரு கணக்கில் எடுத்து நான் சார் 2 பக்கமும் நம்ம பார்க்கணும்னு சொல்கிறேன் நான் சார். உதாரணமாக இந்த இது இருக்குது, இந்த HU அக்கௌண்ட் ஆரம்பிக்காங்க. HU அக்கௌண்ட் ஆரம்பிக்காங்க. என்ன இருக்கு, இந்த பணத்தை வந்து டசால்ட்டுடைய அக்கௌண்ட்டில் நம்ம போடணும். போட்டால் அதுக்கு என்ன கேரண்டி இருக்குது? அவங்க சப்ளை பண்ணலைன்னு வச்சுக்கோங்க, அது என்ன செய்யணும், என்ன வாட் இஸ் த ப்ரொசீஜர்? இட் இஸ் அ ரவுண்ட் அபவுட் ப்ரொசீஜர். சுருக்கமாக சொல்லிடுறேன். அதை வந்து பிரெஞ்சு அரசாங்கம் கடைசியாக தான் அவங்க கேரண்டி எடுத்துக்கிடுவாங்க, அது வரைக்கும் எடுக்க மாட்டாங்க. இது பல சிக்கல்கள் இந்த இதுக்குள்ளே இந்த ஒப்பந்தத்துக்குள்ளே இருக்குது என்பதை நம்ம கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதையும் இந்த ஒப்பந்தத்தையே உதாரணமாக விரைவாக எங்களுக்கு டெலிவரி கிடைச்சிரும், இராணுவத்துக்கு உடனடியாக தேவைப்படுது, அதுக்காக நாங்கள் இது ஒப்பந்தம் அவசரமாக போட்டோம்னு சொல்கிறாங்க. ஆனால் சிஏஜி என்ன சொல்லுது, 1 மாதம்தான், அதை விட அந்த ஒப்பந்தத்தை விட இந்த ஒப்பந்தத்தில் 1 மாதம்தான் கெயின் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க டெலிவரியில். இதையே நீங்கள் சொன்ன கருத்தையே உங்களுடைய நிறைவான கருத்தாக எடுத்துக்கிறோம். கனகராஜ், நீங்கள் வந்து அந்த செலக்டிவாக எடுத்து பத்திரிகைகள் வெளியிடுவதை பற்றி சொன்னார், அதில் தான் குறுக்கிட விரும்புகிறீங்களா இல்லை உங்களுடைய நிறைவான கருத்தை சொல்கிறீங்களா? இறுதி பகுதியில் இருக்கிறோம், இறுதி நிமிடங்கள்லையும் இருக்கு. இல்லை நிகழ்ச்சியினுடைய இறுதி நிமிடங்கள்லையும் இல்லை கலை சார்ட்ட கேட்க வேண்டிய ஓகே நான் இல்லை ஒரே ஒரு விஷயம், ஏற்கனவே அந்த டாக்குமெண்ட்டில் ஊழல் தடுப்புக்கான ஒரு சரத்து இருப்பதை ஒருத்தர் டைப் அடிக்கும்போது மறந்துட்டார், ஒரிஜினல் டாக்குமெண்ட் வரும்போது மறந்துட்டாருன்னா புரிந்து கொள்ள முடியுது.
ஊழல் தடுப்புக்கான சரத்தை நீங்க கைவிடுவது என்பதனுடைய பொருள் என்ன? நீங்க அதான் நான் பேங்க் சொன்னேன், அதான் நான் சொன்னேன். நியாயம் சொல்லுங்க, அதான் நான் சொன்னேன், தவறுன்னு தான் சொன்னேன். சொல்லுங்க. அந்த எனக்கு கிளாஸ் ஆட்சேபணம் இல்ல. கரப்ஷன் கிளாஸ் இதுல ஊழல் இல்லைன்னு இல்ல. கரப்ஷன் கிளாஸ் இல்ல. நீக்கினது என்பது இல்ல, ஊழல் பணம் கைமாறுதல் என்ற ஊழல் என்ற அடிப்படையில் இதில் வாய்ப்பு இல்லை. ஏன்னா அந்த மற்ற விஷயங்களில் மிடில்மேன் இருந்தாங்க. மிடில்மேனில் பணம் நிச்சயமாக கைமாறப்பட்டது, கொடுக்கப்பட்டது, கமிஷன் பணமாக கொடுக்கப்பட்டது. அது பல புள்ளிகளுக்கு போய் சேர்ந்துருக்குங்கிற விஷயங்கள்லாம் போஃபோர்ஸ்ல பார்த்து இதில் வந்து என்ன இருக்குன்னா அரசுக்கு நேரம் இல்லை. கனகராஜ் உங்களுடைய நிறைவான கருத்து. இன்னும் வெங்கடேஷ்டையும் கேட்டு நிறைவு செய்யணும். இல்ல 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 இல்ல, ஒரே ஒரு விஷயம்தான். கரெக்ட். ஒரே ஒரு விஷயம்தான் நான் சொல்ல விரும்புகிறேன். ஊழல் விஷயத்தை, ஊழல் சரத்தை கைவிட்டது என்பது அவர் சொல்றது மாதிரி மிடில்மேன் இருந்தால் தான் ஊழல் நடக்கும், பிரதமர் ஊழல் செய்ய மாட்டார், ஆளும் கட்சி ஊழல் செய்யாது என்று பொருள் அல்ல. உண்மையில் நீங்கள் கேள்விகள் தான், நான் ஃபைனலாக சொல்கிறது, கேள்விகள் தான் உண்மைக்கான திறவுகோல். கேள்விகள் தான் நீங்கள் நியாயத்துக்கான ஒரு கருவியாக செயல்படுது. இது ரெண்டையும் மறுப்பதற்கு திரும்ப திரும்ப முயற்சிப்பதும் தேச பாதுகாப்பு என்று போய் ஒளிந்து கொள்வதும் சரியல்ல. தேச பாதுகாப்பு, எனவே இதை சொல்ல முடியாது, இதை வெளியே விட முடியாது என்று அரசாங்கம் சொல்லிச்சு. இல்லை நீ சொல்கிறது உண்மை கிடையாது, இது தேச பாதுகாப்பு சம்பந்தப்பட்டது இல்லைன்னு உச்சநீதிமன்றம் இன்றைக்கு அதையும் சேர்த்து விசாரிக்கலாம் என்று சொன்னதன் மூலமும் நீங்கள் பத்திரிகை சுதந்திரம் குறித்து சொல்லியிருப்பது என்பதும் அரசு பதட்டத்தில் இருக்கிறது, அதுதான் தப்பா பொருள் கொள்ளுது என்பதை சொல்லியிருக்கிறார். இதை வந்து ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கொண்டு மத்திய அரசாங்கம் இந்த டீலில் இருக்கக்கூடிய அத்தனை விவரங்களையும் வெளியிட்டு தன்னுடைய ஒரு நோக்கத்தையும் தான் என்ன வகையில் இதை வந்து செயல்படுத்தியிருக்கிறோம் என்பதை பற்றியும் வெளிப்படையாக தெரிவிக்குமே ஆனால் பல சந்தேகங்கள் தீர்ந்துவிடும் என்பதுதான் என்னுடைய நம்பிக்கை. உண்மைக்கு மாறான விஷயங்கள் என்றைக்கும் நிரந்தரம் இல்லை, உண்மைதான் நிரந்தரமானது அப்படின்னு சொல்லலாம். எந்தவித அழைப்பும் இல்லாம சங்கடமான ஒரு நேரத்தில் உண்மை வெளிப்படக்கூடும். அது யாருக்கு அப்படிங்கிறது தெரியல. அப்படித்தானா? இறுதியாக அது எப்படி சரி உண்மைதான் நிற்கும். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.